இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், த யோகா ஆஃப் த கிங், கேட்டோ 3 பார்க்கின்றோம். த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ். பொதுவாக இந்த ஒருவருக்கு யோக நிலையில அந்த ஒரு உச்ச கட்டத்துல எவ்வித ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் நடைபெறும், அதை பகவான் விளக்குகின்றார். உண்மையிலேயே சாவித்திரி என்னவென்றால், மன்னர் அஸ்வபதியின் வாயிலாக, அந்த பாத்திரத்தின் வாயிலாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருடைய யோகா அனுபவங்களை விளக்குகின்றார். இருந்தாலும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஏற்பட்ட யோகா அனுபவங்களினுடைய அந்த விஸ்தீரணம் எல்லையற்றது. அதில் ஒரு பகுதியைத்தான் இங்கு விளக்குகின்றார் என்பதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் ஒரு தவறான ஒரு எண்ணம் என்னவென்றால், மன்னர் அஸ்வபதியினுடைய யோகம் என்பது பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய யோகம் என்று ஒரு எல்லைக்குள் அதை கட்டுப்படுத்த முடியாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய யோகம் என்ன என்பது எல்லையற்றது. அதனுடைய ஒரு பகுதியைத்தான் அஸ்வபதியினுடைய யோகத்தின் மூலமாக, யோகா அனுபவங்களின் மூலமாக விளக்குகின்றார். பொதுவா ஒரு யோகிக்கு நல்ல அவருடைய கம்ப்ளீட்டா அவருடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் மெய்ப்பொருள், அதனுடன் அவர் பூரணமாக அடையாளம் கண்டு கொண்ட பின் என்னென்ன அனுபவங்கள் அவருக்கு ஏற்படுகின்றது, அதுதான் இது. அதைத்தான் நம்ம வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசியாக லாஸ்ட் செஷன்ல பக்கம் 17, பக்கம் 37, வரிகள் 542 to 553, அந்த 12 வரிகள் பார்த்தோம். பேஜ் 37, 542 to 553. அது சற்று அந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூர்ந்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைய செஷனுக்கு உள்ளே போகலாம். கடைசியாக பார்த்த வரிகள், even on the struggling nature left below, strong periods of illumination came, lightnings of glory after glory burned, experience was a tale of blaze and fire, air rippled round the argosies of the gods, strange riches sailed to him from the unseen, splendors of insight filled the blank of thought, knowledge spoke to the inconscient stillnesses, rivers poured down of bliss and luminous force, visits of beauty, storm sweeps of delight, rained from the all-powerful mystery above. ஏன்னா அவருடைய என்ன பார்த்தோம் என்றால், அவருடைய இயல்புல ஒரு பகுதி உயர்வான உணர்வு நிலையுடன் தொடர்பு கொண்டு இருந்தாலும், அவருடைய ஜீவன்ல ஒரு பகுதி எப்படின்னா, ஒரு நிழல் படிந்த பகுதியாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது அவருடைய ஆன்மன், மனம், இதயம் இதெல்லாமே அந்த ஒளி பொருந்திய நிலைக்கு சென்று விடுகின்றது. ஆனால் அவருடைய அந்த பிராணமயத்தினுடைய கீழ்நிலைகள் தான் ஒரு இருள் பொதிந்த பகுதிகளாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா அந்த கீழ் உள்ள பகுதிகள் ஒரு போராட்டத்தில் இருக்கின்றன. மேலுள்ள உணர்வு நிலையை நானும் அந்த பகுதியும் எட்ட வேண்டும் என்கின்ற நிலையில் தான் அவைகளும் இருக்கின்றன. ஒரு போராடும் நிலை.
அந்த பகுதி கூட அந்த ஒளியூட்டுதல் என்பது ஒரு வலிமையான ஒரு நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருந்தன அப்படிங்கிறார். எல்லாமே மின்னல் போன்று, அந்த ஒளி பொருந்திய அம்சங்கள் எல்லாம் மின்னல் போன்று தோன்றிய வண்ணம் இருந்தன. எல்லாமே ஒரு தீப்பிழம்புகளாகவும் ஒளிகளாகவும் அனுபவங்கள் தோன்றிய வண்ணம் இருந்தன. எல்லாமே அந்த அவரை சுற்றியுள்ள அந்த சூழலே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே அந்த உயர் உணர்வு நிலை, மேலுலகங்கள் அங்கிருந்து அவருக்கு ஆன்மீக கொடைகளை கொண்டு வந்த வண்ணம் இருந்தன. எல்லாமே அறியாத நிலையிலிருந்து, காணா உலகங்களிலிருந்து எல்லாமே அவருக்கு வரக்கூடிய அந்த ஆன்ம வளங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே காணா உலகங்களிலிருந்து வந்த வண்ணம் இருந்தன. அவருடைய ஒரு எண்ணமற்ற நிலையில் அவருடைய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு பார்வையினுடைய ஒரு மகிமையான அம்சங்கள் எல்லாம் எங்கு காணப்பட்டன என்றால், ஒரு எண்ணமற்ற நிலையில அவருக்கு கிடைத்த அந்த ஞான திருஷ்டி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மகோன்னதம் பொருந்தியவைகளாக காணப்பட்டன. அவருடைய கீழ் இயல்புல அந்த உணர்வற்ற நிலையினுடைய ஒரு செயலற்ற தன்மை காணப்பட்டாலும், அதிலும் அந்த உயர் ஞானம் அதனுடைய ஒரு செல்வாக்கை தொடர்பு கொண்டு செல்வாக்கை செலுத்திய வண்ணம் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆனந்தம், ஒரு ஒளி பொருந்திய சக்தி ஒரு பொழிவாக அவர் மீது பொழிந்தன. இந்த அழகு மேலுலகங்களினுடைய அழகு, இந்த மேலுலகங்களை சார்ந்த ஆனந்தம் எல்லாமே ஒரு மழை பொழிவாக அந்த சர்வ வலிமை உள்ள அந்த மேலுலகங்கள், நமக்கு புரியாத மேலுலகங்கள் அங்கிருந்து ஒரு மழை பொழிவாக அவர் மீது பொழிந்தன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல இந்த கருத்துக்கள் தான் நம்ம பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். பேஜ் 37ல 553 to 562 இந்த செஷன்ல பார்க்கறது எல்லாமே அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவங்கள், அவருடைய அந்த ஞானம் எப்படி அந்த இன்ட்யூஷன் மூலமாக கிடைத்தது, அவருக்கு வந்த இந்த இன்ஸ்பிரேஷன் எவ்வாறு தோன்றியது, விஷயங்களை அந்த பகுத்தறிந்து பாய்த்து, அதாவது இது சரி, இது தவறு, இது உண்மை, இது பொய் என்கின்ற அந்த பகுத்தறிந்து பார்க்கும் அந்த தன்மை எவ்வாறு வந்தது என்பதெல்லாம் குறித்து இங்க பகவான் அரவிந்தர் விளக்குகின்றார். Thence stooped the eagles of omniscience, a dense veil was rent, a mighty whisper heard, repeated in the privacy of his soul, a wisdom cry from rapt transcendences, sang on the mountains of an unseen world, the voices that an inner listening hears convey to him their prophet utterances, and flame-wrapped outbursts of the immortal word, and flashes of an occult revealing light approached him from the unreachable secrecy.
இந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் எப்படி ஏற்படுகின்றதுன்னு பார்த்தோம். உயர் உலகங்களிலிருந்து எவ்வாறு சர்வ ஞானம் அவருள் இரக்கம் கொண்டது. தென்ஸ் தென்ஸ்னா அங்கிருந்துன்னு அர்த்தம். ஸ்டூப்னா அப்படியே கீழே இறங்கி, பறவை வந்து கீழே இறங்கி மேலே போகும்ல, அதான் மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு ஸ்டூப். தி ஈகிள்ஸ் ஆஃப் ஆம்னேஷன்ஸ். ஈகிள்னா கழுகு பறவையை சொல்றோம். கழுகு பறவையே இங்க குறிக்கின்றாங்கன்னா, அந்த கழுகு பறவை மேலே தான் இருக்கும். ஆனா அது மேலே இருந்தாலும் அதுக்கு கீழே நடக்கிறது எல்லாமே தெரியும். அனைத்தையும், ஏன்னா அவள் அந்த கழுகு பார்வைன்னு நம்ம சொல்றோம். அனைத்தையுமே அதுக்கு தெரியும். அது மேலேருந்து கீழே வரும்போதே எக்ஸாக்டா அதனுடைய இலக்கை நோக்கி வரும். அது மாதிரி மேலிருந்து என்ன வருது அப்படின்னா, சர்வ ஞானம், ஆம்னீசியன்ஸ். அது அவருக்குள் கீழே இரக்கம் கொள்கின்றது. அது எங்கிருந்து வருது அப்படின்னா, மிஸ்ட்ரீஸ் எபோன்னு பார்த்தோம் இல்லையா, அங்கிருந்து வருகின்றது. மிஸ்ட்ரி லேண்ட் எபோ, மேலுலகங்களிலிருந்து வருது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், a dense veil was rent, a mighty whisper heard. ஒரு டென்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒரு டென்ஸ் வெயில்னா ஒரு கடினமான ஒரு திரை. ஒரு திரை வந்து அவருடைய ஜீவன்ல உள்ள ஞானம் பொருந்திய பகுதியையும், அந்த இன்கான்ஷியன்ட் அந்த பகுதியையும் இடையில வந்து ஒரு கடினமான ஒரு திரை இருக்கின்றது. அது அங்கு விளக்கப்படுகின்றது. A dense veil was rent, a mighty whisper heard அப்படிங்கிறார். இந்த மைட்டி விஸ்பர் என்ன அர்த்தம்? விஸ்பர் அப்படி மைட்டினா சக்தி வாய்ந்த, விஸ்பர் அப்படின்னா முணுமுணுக்கிறது, மெல்ல ரகசியமா சொல்றது. ஆனா அந்த அவருக்கு வந்த ரகசியம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. ஹூத்தாவினுடைய ஓவியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வரிகளினுடைய ஹூத்தாவினுடைய ஓவியத்தை நம்ம நன்றாக பார்க்கின்றோம். ரிப்பீட்டட் இன் த பிரைவசி ஆஃப் ஹிஸ் சோல் அப்படிங்கிறார். இந்த உயர் தளத்தில் இருந்து வந்த அந்த ஞானம், அந்த ஞானம் என்ன செய்கின்றது? எல்லாமே வந்து அந்த ஞானம் வந்து எப்படி, இப்ப எத்தகைய ஞானமாக இருக்கின்றது என்றால், எல்லாமே இன்ஸ்பயர்டு. ஒரு உயர் தளத்தில் இருந்து தருவிக்கப்பட்ட ஞானமாக இருக்கின்றது. ரிப்பீட்டட் இன் த பிரைவசி ஆஃப் ஹிஸ் சோல். அவருடைய ஆன்மனில் ரகசியமாக இந்த ஞானம் வந்து சேர்கின்றது. இந்த உயர் உலகங்களிலிருந்து இந்த ஞானம் அவருடைய ஆன்மனில் ரகசியமாக வந்து சேர்கின்றது அப்படிங்கிறாரு. நேரடியாக அவருடைய ஆன்மன் வந்து இதை பெற்றுக்கொள்கின்றது. நமக்கெல்லாம் எப்படி ஞானம் வருது அப்படின்னா, நம்ம ஐம்புலன்களின் மூலமாக கற்றுக்கொள்கின்றோம், மனதின் மூலமாக எல்லாமே அறிகின்றோம். ஆனா அதனால என்ன, அது வந்து ரொம்ப குறைபாடு உள்ள ஞானமாக இருக்கின்றது. ஆனா இங்க வரக்கூடிய இறை ஞானம் என்பது நேரடியாக அவருடைய ஆன்மாவையே வந்து சேருகின்றது. அதுதான் வித்தியாசம். A wisdom cry from rapt transcendences. இந்த பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஒரு உயர் தளத்திலிருந்து, ஒரு உயர் தளத்திலிருந்து அந்த ஞானத்தினுடைய குரல் அப்படிங்கிறார். rapt transcendences. இந்த டிரான்சென்டென்சஸ் அப்படிங்கிறது ஒரு உயர் நிலையை குறிக்கின்றது. எல்லாம் கடந்த நிலையிலிருந்து வரக்கூடிய விஷயங்களே நம்ம டிரான்சென்டென்சஸ் சொல்றோம். நம்ம அந்த நிலையிலிருந்து அந்த ஞானத்தின் குரல் வந்து அவருள் கேட்கின்றது. அது என்ன செய்கின்றது? sang on the mountains of the unseen world. உயர் உலகங்களில் இருக்கக்கூடிய அந்த எல்லாமே நம்ம காணா உலகங்கள். பகவான் இங்க குறிப்பிடுவது காணா உலகங்கள். இந்த ஞானத்தினுடைய ஒரு இசை, இந்த ஞானத்தினுடைய ஞானத்தினுடைய ஒரு இசையாக பகவான் குறிப்பிடுகின்றார்.
ஞானத்தினுடைய இசை வந்து எங்கு ஒலிக்கின்றது என்றால், இந்த காணா உலகங்களில் இருக்கக்கூடிய அந்த மலைகளில் ஒலிக்கும் அந்த ஞானத்தினுடைய இசை அப்படிங்கிறார். அது அவருக்குள் வருகின்றது அப்படிங்கிறார். ஓசையை வந்து குரலை வந்து நம்மால் கேட்க முடியுமா அப்படின்னா, நம்முடைய சாதாரண மனிதனுடைய காதுகளால் கேட்க முடியுமா அப்படின்னா, இது மனிதனுடைய காதுகளுக்கு எட்டாது. சாதாரண மனிதனுடைய காதுகளுக்கு எட்டாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? The voices that an inner listening hears. இது வந்து புற செவிக்கு இந்த ஒலி வந்து கேட்காது. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுக்கு தான் கேட்கும். அதுதான் இன்னர் லிசனிங். அதுக்கு தான் இந்த ஞானத்தினுடைய ஓசை வந்து கேட்கும். இந்த ஓசை அந்த இந்த 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 உயர் உலகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த தகவல் ஓசை சாதாரண காதுகளுக்கு கேட்காது. உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் லிசனிங் அதுதான் கேட்கின்றது. அவருக்கு புரிகின்றது. நம்மால அறிந்து கொள்ள முடியாததை அஷ்டபதி புரிந்து கொள்கின்றார். அது என்ன தகவலை அவருக்கு சேர்க்கின்றது என்றால், கன்வே டு ஹிம் தேர் ப்ராஃபிட் அட்ரன்சஸ். கன்வே டு ஹிம்னா தகவலை தெரிவிப்பது. தேர் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிவிப்பது. ப்ராஃபிட் அட்ரன்சஸ்னா மொழிதல், தெரிவிப்பது, மொழிதல்னு அர்த்தம். ஸோ அந்த இன்னர் இயர், அவர் உள்ள இருக்கக்கூடிய உட்செவி, அது வந்து எல்லாமே வந்து ஒரு திருகால ஞானமுடைய அந்த செய்திகளை, அந்த விஷயங்களை அது அறிந்து கொள்கின்றது. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது எல்லாமே அவருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. அண்ட் ஃப்ளேம் ராப்ட் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் த இம்மார்டல் வேர்ட் அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபிளாஷஸ் ஆஃப் அன் அக்கல்ட் ரிவீலிங் லைட் அப்படிங்கிறார். அண்ட் ஃப்ளேம் ராப்ட் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் த இம்மார்டல் வேர்ட் அப்படிங்கிறார். தி இம்மார்டல் வேர்ட், அதாவது ஃப்ளேம் ராப்ட்னா ஒரு ஒரு ஜோதி, அந்த ஜோதியினால் மூடப்பட்ட ஜோதி. அப்படியே ஜோதி தான். அது ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை சுத்தி வந்து எது வந்து மூடி இருக்கின்றது என்றால் ஒரு ஜோதி. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் எது வெளிப்படுகின்றது என்றால் சாஸ்வதமான ஒரு சொல் அப்படிங்கிறார். இம்மார்டல் வேர்ட் அப்படிங்கிறார். இந்த வேர்ட் அப்படிங்கிறது பகவான் வந்து கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்கிறாரு. எப்பொழுதுமே இந்த வேர்ட்ங்கிற வார்த்தை வந்து பகவான் சாவித்திரியில நிறைய இடத்துல யூஸ் பண்றாரு வித் கேபிட்டல்ஸ்ல. இந்த சொல் எதை குறிக்கின்றது என்றால் சிருஷ்டியினுடைய சொல் அப்படிங்கிறார். இதுதான் அர்த்தம். சிருஷ்டியினுடைய எந்த சொல் வந்து இந்த அகில உலகங்களையும் சிருஷ்டித்ததோ அந்த இறைவனுடைய திருச்சொல், அதுதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த என்டையர் யூனிவர்ஸையும் வந்து சிருஷ்டித்தது. அது சாஸ்வதமான அந்த சொல் அவருக்குள் கேட்கின்றது. அண்ட் ஃப்ளேம் ராப்ட் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் த இம்மார்டல் வேர்ட், இதெல்லாம் அவருக்கு கேட்கின்றது, அசுபதிக்கு கேட்கின்றது. த வேர்ட் ஆஃப் கிரியேஷன், அதைத்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார். அண்ட் ஃபிளாஷஸ் ஆஃப் அன் அக்கல்ட் ரிவீலிங் லைட், அவர் காணக்கூடிய அந்த ஒளியெல்லாம் எப்படி 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 இருக்கு அப்படின்னா, நம்ம பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கக்கூடிய அந்த ஒளியாக இல்லை. நம்ம பிசிக்கல் வேர்ல்டுல நம்ம பார்க்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே வந்து அந்த ஒளியின் மூலம் நம்ம பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டுல கிடைக்கக்கூடிய அந்த ஒளியின் மூலமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒளி வந்து உயர் உலகத்தை சார்ந்த ஒளியாக இருக்கின்றது. அதனால்தான் பகவான் லைட் என்று கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. அது எதை காட்டுகின்றது? மறைபொருளான விஷயங்களை அவருக்கு மின்னல் போன்று ஒரு வெளிச்சத்தின் மூலம் காட்டுகின்றது. ஃபிளாஷஸ் ஆஃப் அன் அக்கல்ட்னா மறைவியலான அர்த்தம்.
அதை நம்மளால நேரடியா புரிஞ்சுக்க முடியாது, அப்பேரண்டா கிடையாது. அவ்வாறு காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. இதெல்லாம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகா அனுபவமாக இருக்கின்றது. இதெல்லாம் எங்கிருந்து வருகின்றது அவருக்கு? approached him from the unreachable secrecy. எல்லாமே ஒரு ரகசியமான, நம்மால் எட்ட முடியாத ஒரு தளத்தில் இருந்து எல்லாமே அவரை சேருகின்றது. approached him from the unreachable secrecy. எங்க இருக்கு? மேல் உயர் தளங்கள், அங்கிருந்து அவரை சேருகின்றன அப்படிங்கிறார். அடுத்தது பேஜ் 37, வரிகள் 563 to 568. 6 வரிகள் பார்க்கலாம். An inspired knowledge sat enthroned within, whose seconds illumined more than reason's years. An ictus of revealing lustre fell, as if a pointing accent upon truth, and like a sky flare showing all the ground, a swift intuitive discernment shone. முதல் வரியில் என்ன சொல்கின்றார்? An inspired knowledge sat enthroned within, whose seconds illumined. இரண்டாவது வரியில whose seconds illumined more than reasons years அப்படிங்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு ஞானம் தெரிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஆம்னேஷன்ஸ் மேலிருந்து அப்படியே இரக்கம் கொண்டது. அவருக்கு ஞானம் சர்வ ஞானம், சர்வ ஞானம், எதிர்காலத்தை குறித்த அந்த ஞானம் எல்லாமே இரக்கம் கொண்டது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அந்த ஞானம் எத்தகைய ஞானம் அப்படிங்கிறது தான் பகவான் இங்கே விளக்குகின்றார். அது சாதாரண மென்டல் நாலேஜ் கிடையாது. இப்ப நமக்கு இருக்கிறது மென்டல் நாலேஜ். எல்லாமே கற்று அறிந்து கொள்கின்றோம். அது ரொம்ப 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 குறைபாடு உள்ளது. நம்மால அதுல கத்துக்கிறது பாத்தீங்கன்னா, உண்மையான நாலேஜ் ஒரு 100% அப்படின்னா, இத்தகைய நாலேஜின் மூலம் நம்ம லெஸ் தேன் 1% கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவ்வளவுதான் நம்மளுடைய நாலேஜ். ஆனா இது இன்ஸ்பயர்ட் நாலேஜ். நாலேஜ் அப்படிங்கிறது பகவான் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. இந்த இன்ஸ்பயர்ட் நாலேஜ் எப்படி வரும் அப்படின்னா, வேதங்கள் எல்லாம் இன்ஸ்பயர்ட் நாலேஜ் தான், மென்டல் நாலேஜ் கிடையாது. எல்லாமே அந்த பரம்பொருளிலிருந்து நேரடியாக தருவிக்கப்பட்டவை. எல்லாமே இன்ஸ்பயர்டு நாலேஜ். அது அப்படியே நமக்குள்ளே இருந்து அப்படியே ஊற்று போல தோன்றும். ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானம் என்பது அப்படியே அந்த உயர் தளங்களினுடைய தொடர்பின் காரணமாக அப்படியே ஊற்று போல வரும். அதுதான் இன்ஸ்பயர்ட் நாலேஜ். அது கற்றறிந்த அறிவுன்னு சொல்ல கிடையாது. அது எப்படி இருக்குன்னா, சாட் என்த்ரோன்டு விதின் அப்படிங்கிறார். அது அவருக்குள்ள ஒரு அரியணையில் வீற்றிருந்தது, சிம்மாசனத்தில் வீற்றிருந்தது அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஞானம் அவருக்கு? இன்ஸ்பயர்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். அது நம்ம மனதின் மூலமாக நம்ம புத்தகங்களை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு கிடையாது இங்க. அது எத்தகைய தன்மை வாய்ந்தது? இந்த இன்ஸ்பயர்ட் நாலேஜ்னு சொல்றோமே, அது எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படிங்கறத பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். whose seconds illumined more than reason's years. இப்போ நம்ம வாழ்நாள் முழுவதும் படித்து கொண்டுதான் இருக்கிறோம், கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். மனம், அறிவு என்கின்ற விஷயங்களை, என்கின்ற சாதனங்களின் மூலம், கருவிகளின் மூலம் நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஒருவர் வாழ்நாள் முழுவதும் அவ்வாறு கற்றுக்கொண்டிருந்தாலும் அறிய முடியாத அந்த விஷயத்தை ஒரு சில நொடிகளில் தெரிந்து கொள்ளும் ஞானம் தான் அவருக்கு இந்த இன்ஸ்பயர்ட் நாலேஜ் அப்படிங்கிறது. who seconds illumined, illuminna வெளிச்சம் போட்டு காட்டுறது. சில வினாடிகள்ல அவருக்கு அந்த ஞானத்தை அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. எது வருடக்கணக்கா நம்ம அறிகின்றோமோ, அறிவின் மூலமாக, அது இந்த இன்ஸ்பயர்ட் நாலேஜ் என்பது சில வினாடிகளில் அவருக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது.
இதைத்தான் பகவான் இங்கே கூறுகின்றார். அடுத்தது, an ictus of revealing lustre felt as if a pointing accent upon truth. இது என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். an ictusனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அழுத்தம், ஒரு ஏதோ ஒன்று வலிமையாக நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதல். அதுதான் இக்டஸ் அப்படிங்கிறது. ஏதோ ஒன்றை பிசிக்கலா அடித்தாலும் சரி, ஏதோ ஒன்று வலிமையான நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதல். ஆனால் இங்கு அந்த தாக்கம் எதனால் வருகின்றது? an ictus of revealing lustre. ஒரு உயர் ஒளியினுடைய வெளிப்பாடு, அதன் மூலமாக ஏற்படும் தாக்கம். ஒரு உயர் ஒளியினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக ஏற்படும் தாக்கத்தை தான் பகவான் இங்க an ictus of revealing lustre fell. அவர் மீது விழுகின்றது அந்த ஒளி. அது எதை சுட்டி காட்டுகின்றது அந்த ஒளி? as if a pointing accent upon truth. ஆக்சென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எகைன் நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுனா அதுக்கு ஆக்சென்ட் அப்படிமோ. ஆக்சென்ட்டா நம்ம பேசுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பகவான் யூஸ் பண்றது என்னன்னா, நிறைய விஷயங்கள் இருக்க இடத்துல ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறது, அதுதான் ஆக்சென்ட். நிறைய விஷயங்கள் அவருக்கு சேருது. அதுல எது பேருண்மையோ, இந்த பேருண்மை அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றது. and as if a pointing accent upon truth அப்படிங்கிற அந்த உயர் ஒளி அந்த பேருண்மையை அவருக்கு அதை ஒரு தனித்துவப்படுத்தி ஒளியூட்டி அவருக்கு காட்டுகின்றது பேருண்மையை. அதனால்தான் பகவான் ட்ரூத் என்பதை கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்கிறார். and like a sky flare showing all the ground. ஒரு இருள், ஸ்கை ஃபிளேர்னு என்ன அர்த்தம்? சில சமயம் நம்ம ஏதோ ஒன்று பிரகாசமாக வெடித்தது இல்ல எரிந்து விழுந்தது அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சமாகும். அது பூமிக்கு மேல கொஞ்சம் 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 தொலைவில் இருந்தது அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள இடமும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா வெளிச்சமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு வெடி வெடிக்கிறோம், அந்த வெடி மேல கொஞ்சம் தூரம் போய் வெடிச்சது அப்படின்னா கம்ப்ளீட்டா கீழே உள்ள இடம் ஃபுல்லா ஒரு வெளிச்சம் போட்டு காண்பிக்கப்பட்டது மாதிரி நமக்கு தெரியும். அது மாதிரி அவருக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் என்ன செய்கின்றது? அவருடைய ஜீவனுடைய அனைத்து பகுதிகளையும் அது ஒளியூட்டுகின்றது அப்படிங்கிறார். and like a sky flare showing all the ground. இது எப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? இது எது இத்தகைய ஒரு ஞானத்தை அவருக்கு தருகின்றது அப்படின்னா, அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ். அது குறித்து தான் பகவான் சொல்கின்றார். முதல்லயே பார்த்தோம், நம்ம முதல்லயே an inspired knowledge அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நாலேஜ் எல்லாம் மனம் சார்ந்த நாலேஜ் இல்லை. இறுதியாக அவருக்கு இதெல்லாம் இதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உண்மை எது பொய் எது என்று அறிந்து கொள்வது, உண்மை எது பொய் எது என்று அறிந்து கொள்வதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம பொருள் பிரித்து அறிந்து கொள்ளுதல். இந்த பொருள் பிரித்து அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் டிசர்ன்மெண்ட்னு சொல்றாங்க. அவருக்குள்ள என்ன நடைபெறுகின்றது? as swift intuitive discernment shown. இன்ட்யூட்டிவ் டிசர்ன்மெண்ட் அப்படின்னா, ஒரு 10 விஷயம் நமக்கு தெரிகின்றது என்றால் அந்த 10 விஷயங்கள்ல பொய் எது உண்மை எது அப்படின்னு நம்ம நமக்கு கடினம். ஒரு சாதாரண மனிதனுக்கு விஷயங்களை
சீர்தூக்கி பார்த்து அறிந்து கொள்வது என்பது ரொம்ப மிக 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 கடினம். நம்ம அறிந்து கொள்வது எல்லாம் நம்ம வந்து மென்டல் நாலேஜ் மூலமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால நம்மால வந்து சரியாக அதை பார்க்க முடியாது. நிறைய நேரத்துல தவறான ஒரு கணிப்புகளைத்தான் நாம் செய்வோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து மென்டல் நாலேஜ். இங்க அவருக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து இன்ட்யூட்டிவ் நாலேஜா இருக்கு. அதனாலதான் வந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னா, விஷயங்களை வந்து உள்ளுணர்வை சார்ந்து அதன் மூலமாக அறிந்து கொள்ளும் தன்மையை அவர் அடைகின்றார். swift intuitive discernment shown அப்படிங்கிறார். டிசர்ன்மெண்ட்னா பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். இது உண்மை, இது பொய் அப்படின்னு அறிந்து கொள்ளுதல். அறிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது வந்து ரிலையபிலிட்டி கிடையாது. எது ஆக்குரேட் அப்படின்னா இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் எப்பொழுதுமே ஆக்குரேட். இந்த விஷயத்தை தான் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். இன்ட்யூட்டிவ் நாலேஜ் ஒன்று தான் வந்து ஆக்குரேட் அப்படிங்கிறார். இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வந்து எப்படி கிடைக்கும் இருக்கு அப்படின்னா சாதாரண மனோதளத்தில் கிடைக்காது. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மைண்டு. மனிதனுடைய ஒரு மனிதனுடைய மனதினுடைய உயர்தளங்கள்ல தான் அந்த இன்ட்யூட்டிவ் மைண்ட் என்கின்றது இருக்கு. அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நேரடியான ஞானமாக இருக்கும் அப்படிங்கிறார். இது ஞானிகளுக்கும் பொருந்தும். யார் யாரெல்லாம் வந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய இறையம்சத்துடன் இது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியம். இது ஏதோ வந்து சில பேருக்குத்தான் சாத்தியம் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் சாத்தியம் அப்படின்னு தான் பகவான் கூறுகின்றார். நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இறையம்சத்துடன் தொடர்பு கொண்டு அதனுடன் தொடர்பிலே இருக்கும் பொழுது மெல்ல 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 நமக்கு அந்த இன்ட்யூட்டிவ் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் வரும் என்றுதான் பகவான் கூறுகின்றார். இந்த இன்ட்யூஷனை பத்தி பகவான் வந்து லைஃப் டிவைன்லயும் 4 வடிவங்களை அது எடுத்துக்கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்றார். அதனுடைய 4 வடிவங்களை பற்றி லைஃப் டிவைன்ல பகவான் கூறுவது என்னவென்றால், ஒன்று இன்ஸ்பிரேஷன். அதாவது நேரடியான அந்த உண்மையை வந்து நமக்கு தோன்றுதல், உண்மையே அப்படியே தோன்றும். இன்ஸ்பிரேஷன் இது ஒரு அதனுடைய ஒரு வடிவம். இன்னொரு வடிவம் அப்படின்னா அந்த உண்மை தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது, ரெவலேஷன். இது 2வது வடிவம். 3வது உண்மை தன்னை சரியாக அடையாளம் காட்டிக் கொள்ளுதல், அதுதான் டிஸ்கிரிமினேஷன். உண்மை தன்னை சரியான முறையில் அடையாளம் காட்டிக் கொள்ளுதல், இது 3வது முறை. 4வது வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மை வந்து நேரடியாகவே நம்மால வந்து ஸ்பரிசிக்க முடியும். டச் ஆஃப் ட்ரூத். நேரடியாகவே உண்மையை நம்ம வந்து ஸ்பரிசிக்க முடியும். இந்த 4 நிலைகளை பகவான் லைஃப் டிவைன்ல குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வந்து சாதாரண மனோநிலையில இந்த திறன் ஒருவருக்கு கிட்டாது. ஒருவர் அந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம் அதுக்கு மேலுள்ள நிலைகள்ல செயல்படும் பொழுதுதான் இத்தகைய ஒரு அம்சங்கள் எல்லாம் ஒருவருக்கு கிட்டும். சோ இதெல்லாம் வந்து அசுபதிக்கு கிட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 38, 569 to 574. 6 வரிகளை பார்க்கலாம். One glance could separate the true and false, or raise its rapid torch fire in the dark to check the claimants crowding through mind's gates, covered by the forged signatures of the gods, detect the magic bride in her disguise, or scan the apparent phase of thought and life. Again, இது வந்து எவ்வாறு அவருக்கு வந்து அந்த ஒய்த்துணரும் அந்த சக்தி, அந்த ஒய்த்துணரும் சக்தி அப்படிங்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன். இது வந்து ஒரு அபார சக்தி. அவங்களால வந்து ஒரு விஷயத்தை அப்படியே அதுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கறத ஊடுருவி பார்த்து சொல்ல முடியும். நம்மை போல மேலோட்டமாக அறிவை கொண்டு ஆராயும் செயலை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்ப அவருக்கு எப்படி எத்தகைய ஒரு தன்மை அவருக்கு வருகின்றது என்பதை பகவான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஒன் கிளான்ஸ் குட் செப்பரேட் த ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். நம்மால அது மாதிரி பண்ண முடியுமா? ஒரு கிளான்ஸ், ஒரே பார்வையில உண்மை எது பொய் எது அப்படின்னு நம்மால பார்க்க முடியுமா? நம்ம வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து தவறாக
வழிநடத்தப்படுகின்றோம், தவறாக கணிக்கின்றோம், தவறாக வழிநடத்தப்படுகின்றோம். நிறைய நேரங்களில் எது உண்மை என்று நம்பியிருந்தோமோ அது பொய்யாக போகின்றது, எது பொய் என்று நம்பியிருந்தோமோ அது உண்மையாக போகின்றது. இது நம்மை பொறுத்த வரைக்கும். அவருக்கு அப்படி கிடையாது. ஒரே பார்வை, ஒரு பார்வையில் அவரால் இது பொய் இது உண்மை என்று அவரால் பார்க்க முடியும், பிரித்து அதை பிரிக்க முடியும். உண்மையும் பொய்யும் அவரால் பிரிக்க முடியும், மனதினுடைய துணை இல்லாமல். அதை புரிஞ்சுக்கணும். மனதினுடைய துணை இல்லாமல் அவரால் நேரடியாக ஒரு பார்வையிலேயே அவரால் இந்த ஒரு செயலை அவரால் செய்ய முடியும். அடுத்து, or raise its rapid torch fire in the dark. நம்மளுடைய மனதினுடைய இருளடைந்த பாகங்கள் இருக்கின்றன, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. அந்த அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா, ரேபிட் டார்ச் ஃபயர் அப்படிங்கிறார். ரேபிட்னா விரைவாக செயல்படுதல், டார்ச் ஃபயர்னா அந்த ஒரு 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 தீப்பிழம்பு. டார்ச் ஃபயர்னா தீப்பிழம்பு எப்படி ஒரு இருளில் விரைவாக செயல்பட்டு அந்த இருளை விளக்குமோ அதுபோல அவருக்குள்ள செயல்படுகின்றது. டு or raise its rapid torch fire in the dark. இவ்வாறெல்லாம் செய்து அது என்ன செய்கின்றது அப்படிங்கறத பகவான் விளக்குகின்றார். டு செக் த கிளைமன்ஸ் crowding through minds gates. டு செக்னா என்ன? சரிபார்ப்பது. கிளைமன்ஸ்னா ஒன்றை கோருபவர்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு விழா நடக்கின்றது, ஒரு அரங்குல விழா நடக்கின்றது. அந்த அரங்குல யார் அந்த அரங்கிற்குள்ள நுழைய முடியும்? அந்த அரங்கில் விழாவிற்கான முறையான அழைப்பிதழ்கள் இருப்பவர்கள் தான் அந்த அரங்கிற்குள் நுழைய முடியும். என்னிடம் முறையான அழைப்பிதழ் இருக்கின்றது என்று நான் கோருவேன். அத்தகைய கோருபவர்களைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு 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 கட்டிடம் இருக்கின்றது, அந்த கட்டடத்துல யார் நுழைய முடியும்? அந்த நுழைவதற்கான உரிமை உள்ளவர்கள் தான் நுழைய முடியும். ஆனா இங்கே எல்லாருமே கோருகின்றார்கள். எனக்கு உரிமை இருக்கின்றது, எனக்கு உரிமை இருக்கின்றது. எல்லோருமே அதற்குள் நுழைவதற்காக கோருகின்றார்கள். எப்படி கோருகின்றார்கள்? எல்லாமே ஒரு கூட்டமாக வருகின்றார்கள். எங்கு நுழைவதற்காக அவர்கள் கோருகின்றார்கள் என்றால், நம் மனதிற்குள் நுழைவதற்காக, மனதினுடைய நுழைவாயிலில் தாங்கள் நுழைவதற்காக அவர்கள் கோருகின்றார்கள். இது எல்லாருக்கும் நடைபெற விஷயம். நம்ம மைண்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளவு விஷயங்கள் நமக்கு மைண்டுக்குள்ள உள்ள வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேண்டுகின்றோமோ, விரும்பவில்லையோ, நிறைய விஷயங்கள் நமக்கு மைண்டுக்குள்ள வந்து கொண்டே இருக்கின்றன. நம்மளுடைய மனதினுடைய நுழைவாயில் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கின்றன. இதுல எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த சரியான விஷயம், இது உண்மையான விஷயம், இல்லை இது போலியான விஷயம் அப்படிங்கிற நம்மால சீர்தூக்கி பார்க்க முடிகின்றதா என்றால், சில விஷயங்களை பார்க்கிறோம், சில விஷயங்களை பார்க்க முடிவது இல்லை. எல்லாமே ஒரு போலியான ரூபத்துல, போலியான தோற்றத்துடன், பொய்மை, உண்மை என்கின்ற பொய்மையான தோற்றத்துடன் நம் மனதிற்குள் நுழைகின்றன. ஆனா அஷ்டபதியினுடைய மனதில் அவ்வாறு அத்தகைய விஷயங்கள் நடைபெற முடிகின்றதா என்றால், ஏற்கனவே பார்த்தோம், அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம். விஷயங்களை உய்த்துணரக்கூடிய அந்த சக்தியை இன்ட்யூட்டிவாக பெற்றிருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவரிடம் இது மாதிரி பொய்யான விஷயங்கள் தங்களை உண்மை என்று கூறிக்கொண்டு அவருடைய மனதில் நுழைய முடியாது. ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞான ஒளி என்பது என்ன செய்கின்றது? அதனுடைய ஒரு
பிழம்பு ஒளிப்பிழம்பு அனைத்தையும் அவருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. இது உண்மை, இது பொய் என்று வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. அதுதான் சொல்கின்றார், டு செக் த கிளைமன்ஸ் கிரௌடிங் த்ரூ மைண்ட்ஸ் கேட்ஸ். அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, கவர்ட் பை த ஃபோர்ஜ்ட் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த காட்ஸ். அவருக்குள்ள நிறைய விஷயங்கள் வருது, அவர் மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வருது. நிறைய சில விஷயங்கள் ஒரு முறையான முறையில் வழியில் வருகின்றன, சில விஷயங்கள் முறையற்ற முறையிலும் வருகின்றன. நிறைய பெயர்களை போலியாக தாங்கிக் கொண்டு அவருக்குள் நுழைய முயலுகின்றன. இருந்தாலும் அவருடைய ஒரே பார்வை, அந்த உய்த்துணரும் பார்வையின் மூலம் அவரால் இந்த போலியான வடிவத்தை தாங்கும் விஷயங்களை அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது. அத்தகைய திறனை அவர் பெற்றிருந்தார். இந்த திறன் நமக்கு இருக்கின்றதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கிடையாது. நம்ம நிலையில வச்சு பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம நிலையில நமக்கு மனதில் உள்ள எண்ணம் ஒரு கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற எண்ணங்கள், விஷயங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உண்மையினுடைய வடிவங்களா அப்படின்னா கிடையாது. நம்மால அந்த உய்த்துணரும் சக்தி என்பது நமக்கு கிடையாது. ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவருடைய இது இன்ட்யூட்டிவ் நாலேஜ், அந்த டிசர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்ட்யூட்டிவா அவர்கிட்ட இருக்குது. அதனால அவரால் போலி எது உண்மை எது என்பதை அவரால் சரியான அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இதெல்லாம் பகவான் என்ன கூறுகின்றார், கவர்ட் பை த ஃபோர்ஜ்ட் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிறார். ஃபோர்ஜ்ட் சிக்னேச்சர்ஸ் எதை கூறுகின்றார் என்றால், இந்த விஷயங்கள்லாம் உயர் உலகங்களினுடைய சக்தியினுடைய அங்கீகாரத்தை பெற்று வருவது போல வருகின்றன. ஒரு உயர் உலகத்தை சார்ந்த சக்திகளினுடைய அங்கீகாரத்தை பெற்று வருவது போல வருகின்றன. அதான் ஃபோர்ஜ்ட் சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிறார். வந்தாலும் அசபதினால அதை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது. அடுத்தது, டிடெக்ட் த மேஜிக் பிரைட் இன் ஹர் டிஸ்கைஸ் அப்படிங்கிறார். த மேஜிக் பிரைட் அப்படிங்கிறது பகவான் என்ன கூறுகின்றார், உண்மையிலே இந்த மணப்பெண் மாய ஒரு மாயமாக வரக்கூடிய மணப்பெண் எப்படி வருகின்றாள் என்றால், அவள் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளாத வண்ணம் வருகின்றாள். இது ஒரு மெட்டபாரிக்கலா பகவான் சொல்கின்றார். அவருடைய உண்மையான அடையாளத்தை மறைத்துக் கொண்டு அவள் வருகின்றாள். அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனதில் நுழையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே மாறுவேடங்களை போன்றுதான் நம்ம மனதுக்குள்ள வருகின்றன. நல்ல எண்ணம் போல தோன்றும், இந்த நல்ல எண்ணத்துக்கு பின்னாடி ஒரு தீய எண்ணம் இருக்கும். நன்மை ஒரு நல்லவர் நன்மை நடப்பது போல ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம். நன்மை செய்வதற்கு போல விஷயத்திற்கு பின்னால ஒரு சுயநலம் இருக்கும். அதனால ஒரு நம்ம யாருக்கு நன்மை செய்யறோமோ அதுல அவருக்கு அந்த அளவுக்கு நலனை விளைவிக்காது. இது மாதிரி விஷயங்கள் தங்களை போலியான ஒரு பொய்யான ரூபத்தில் பொய்யான ரூபத்தை தாங்கி வருவது என்பது நமக்குள் வழக்கமாக நடைபெறும் ஒரு செயல். நம்மால அதை அடையாளம் கொண்டு கொள்ள முடியாது. ஆனா அவரால் அப்படி கிடையாது. எந்த விஷயம் மாறுவேடத்தில் வந்தாலும் சரி, அதை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது. அதுதான் டிடெக்ட் த மேஜிக் பிரைட் இன் ஹர் டிஸ்கைஸ் அப்படிங்கிறார். அவருக்குள்ள எந்த ஒரு அமைப்பும் மாறுவேடம் போன்று வந்தாலும் அதனுடைய உண்மையான வடிவத்தை அவரால் உடனே உய்த்துணர்ந்து கண்டுகொள்ள முடியும். or scan the apparent phase of thought and life. எல்லாமே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை பத்தி தான் பேசுறார் பகவான். உய்த்துணரும் சக்தியை பத்தி தான் பகவான் பேசுகின்றார். நம்மை எடுத்துக்கொண்டால் ஸ்கேன் அவரால் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி, ஸ்கேன் என்ன அர்த்தம், அப்படி ஒரு பார்வையிலேயே அவரால் எதை பார்க்க முடியும், ஸ்கேன் தி அப்பேரண்ட் ஃபேஸ்.
தோற்றத்தினுடைய முகப்பு, அதுதான் apparent face of thought and life. எண்ணம், வாழ்வு, அவற்றினுடைய தோற்றத்தினுடைய முகப்பை அவர் ஒரு பார்வையிலேயே அவரால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டறிய முடியும். ரொம்ப எளிதாக அவரால் இந்த செயலை செய்ய முடியும். வாழ்வில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எண்ணங்களும் வாழ்வும் வாழ்வினுடைய செயல்பாடுகளும் தோற்றத்தில் நமக்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றதோ அது மாதிரி உண்மையிலேயே இருக்காது. வெளித்தோட்டத்தில் எவ்வாறு காட்சி அளிக்கின்றதோ உண்மையிலேயே அது மாதிரி இருக்காது. நம்மால அதை அறிந்து கொள்ளும் திறன் நமக்கு கிடையாது. நாம் நம்பி விடுவோம். எல்லாத்தையும் அதனுடைய ஃபேஸ் வேல்யூல தான் எடுத்துப்போம். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. அவரால் தோற்றத்தில் வைத்துக்கொண்டு ஒரு எண்ணம், ஒரு வாழ்வினுடைய செயல், இவை இரண்டிற்கு பின்னால் என்ன உண்மை இருக்கின்றது என்பதை அவரால் வைத்துணரும் சக்தி அசுபதிக்கு இருந்தது. அதனால்தான் ஸ்ரீ அன்னை மீண்டும் மீண்டும் என்ன கூறுவார்கள், டோன்ட் டேக் திங்ஸ் அட் த ஃபேஸ் வேல்யூ. நம்ம என்ன செய்யறோம், நம்ம வாழ்வு உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதனுடைய முகப்பில் என்ன தெரிகின்றதோ அதை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருகின்றோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றோம். அது மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன சக்திகள் செயல்படுது நமக்கு என்பதை நம்மால மனதினால் புரிந்து கொள்ள முடியாது. டோன்ட் டேக் திங்ஸ் அட் த ஃபேஸ் வேல்யூ என்றுதான் அன்னை கோருகின்றார். ஏன்னா நமக்கு அந்த வைத்துணரும் சக்தி என்பது நமக்கு கிடையாது. ஆனால் அசுபதிக்கு அந்த சக்தி இருக்கின்றது. ஏன்னா அவருடைய நாலேஜ் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் என்பதை பார்த்தோம். இந்த இன்ட்யூட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் பத்தி தான் பகவான் கூறுகின்றார். அவரால் பொய்மையில் இருந்து உண்மையை பிரித்து அறிய முடியும். ரொம்ப வெகு எளிதாக அவரால் பிரித்து அறிய முடியும். அவரிடம் அந்த இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டி அப்படிங்கிறது நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கின்றது என்பதைத்தான் பகவான் இங்க சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது பேஜ் 38, வரிகள் 575 to 578. Oft inspiration with her lightning feet, a sudden messenger from the all-seeing tops, traversed the soundless corridors of his mind, bringing her rhythmic sense of hidden things என்று பகவான் குறிப்பிடுகின்றார். again இங்கே பகவான் எதை பற்றி குறிப்பிடுகின்றார் என்றால், எவ்வாறு அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் அவருடைய சக்தி எவ்வாறு செயல்படுகின்றது அதை பற்றி தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். எவ்வாறெல்லாம் அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் அந்த சக்தி அவருக்குள் செயல்படுகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். ஆஃப்ட் இன்ஸ்பிரேஷன் வித் ஹர் லைட்னிங் ஃபீட் அப்படிங்கிறார். ஆஃப்ட்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ஆஃபன், அடிக்கடின்னு அர்த்தம். இன்ஸ்பிரேஷன்னா நமக்கு சடனா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு உள்ள ஒரு உத்வேகமா ஒரு 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 விஷயம் நமக்கு புலப்படும். திடீரென்று ஒரு உண்மை நமக்குள்ள புலப்படுதல், அதுதான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனே இருக்காது, திடீர்னு ஒரு விஷயம் நமக்கு புலப்படும், அதுதான் இன்ஸ்பிரேஷன். அது எப்படி? ஆஃப்ட் இன்ஸ்பிரேஷன் வித் லைட்னிங் ஃபீட். அது எப்பொழுதும் இன்ஸ்பிரேஷன் எப்படி வரும்? மின்னல் போன்று வரும். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். A sudden messenger from the all-seeing tops. இன்ஸ்பிரேஷன் பகவான் ஒரு ஃபெமினைன் ஜெண்டர்ல குறிப்பிடுகின்றார். அது ஒரு காடஸ் போல பகவான் பாவித்து இங்க குறிப்பிடுகின்றார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, a sudden messenger from the all-seeing tops. அது உயர் உலகங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு தூதுவர், செய்திகளை கொண்டு வருபவர், அவரை போல செயல்படுகின்றது. அது எத்தகைய தன்மையுடைய உயர்தளங்களிலிருந்து அவருக்கு செய்திய விஷயங்களை தெரிவிக்கின்றது என்றால், ஆல் சீயிங் டாப்ஸ்,
ஆல் சீயிங் என்ன அர்த்தம்? அனைத்தையும் அறிந்துள்ள, அங்க சர்வ ஞானமும் ஆல்ரெடி இருக்கு. அது இருக்கின்ற ஞானத்தை கொண்டு வருபவும் ஒரு மெசேஞ்சர், தூதுபவராக செயல்படுகின்றது. அது எப்படி வருகின்றது? மின்னல் போன்ற வேகத்தில் வருகின்றது, துரிதமான இயக்கத்தில் வருகின்றது. A sudden messenger from the all-seeing tops. Traverse the soundless corridors of his mind. Traverse என்ன அர்த்தம்? கடந்து செல்லுதல். அவருடைய மனதினுடைய ஓசையற்ற தாழ்வாரங்களை கடந்து வருகின்றது. ஓசை, ஏன்னா மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா சைலன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவர் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. அந்த சைலண்ட் ஸ்பேசஸ் கடந்துதான் அந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு வருது. அன்லெஸ் நமக்கு வந்து மைண்ட் சைலண்டா இல்லைன்னா அந்த இன்ஸ்பிரேஷன், இன்ட்யூட்டிவ் நாலேஜ் நமக்கு வராது. பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு வந்து லேலேயுடன் அவர் தியானிக்க ஆரம்பித்த 1908லேருந்தே அவர் மைண்ட் சைலண்ட் ஆயிடுச்சு. அவருடைய அனைத்து படைப்புகளும் அவருடைய அந்த நிசப்தமான மனதில் இருந்துதான் உருவாக்கப்பட்டவை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவருக்கு அப்பொழுது கிடைத்த அந்த சைலன்ஸ் வந்து அவரை விட்டு அகலவே இல்லை என்றும் குறிப்பிடுகின்றார். ஆகையினால ஒருவர் எண்ண ஓட்டத்தை வந்து முழுமையாக அதை வந்து நம்ம வந்து அமைதி வரை செய்தால்தான் நமக்கு வந்து அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ், இன்ட்யூட்டிவ் ஃபேக்கல்டி, இன்ஸ்பிரேஷன் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். Traverse the soundless corridors of his mind, bringing her rhythmic sense of hidden things. அதனுடன் எதை கொண்டு வருகின்றது அப்படின்னா, அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எதை அவருக்கு கொண்டு வருகின்றது அப்படின்னா, நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கும், எல்லா விஷயங்களும் இருக்கு. எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு மறைவான ஒரு அவைகளுக்குள்ளே ஒரு லயம் இருக்கின்றது. ரித்தம் ஆஃப் திங்ஸ், ஒரு லயம் இருக்கின்றது என்றுதான் ஸ்ரீ அன்னையும் கூறுகின்றார்கள். நமக்கு தெரியல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து ஒரு லயத்துடன் இயங்குகின்றது. எதுவுமே லயம் இல்லாமல் இயங்குவதே கிடையாது. எல்லாமே ஒரு லயம். அதனால்தான் வந்து ஸ்ரீ அன்னை வந்து அனைத்தையுமே வந்து ஒழுங்குற வைக்க வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு இசைவுடன், நம்ம பொருட்களை கூட இசைவுடன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு லயத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த லயம் என்ன என்பது நம்மளுடைய புறமனதிற்கு தெரியாது. ஆனால் ஒருவருக்கு இந்த உள்ளுணர்வை சார்ந்த மனம் நன்றாக செயல்படும் பொழுது, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் மறைந்துள்ள அந்த லயத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ரித்தம், ஒரு இசை, ஒரு இசைவு, அதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். Bringing her rhythmic sense of hidden things. இந்த இன்ஸ்பிரேஷன் அது வந்து அனைத்திற்கும் பின்னால் இந்த ரித்தம், ஒரு லயம், அதை அவருக்கு காட்டுகின்றது. ஆனா நம்மால பார்க்க முடியல, அவருக்கு காட்டுகின்றது. அது நம்ம வந்து கான்சியஸ்னஸ்ல, உணர்வு நிலையில நம்ம உயரும் பொழுது நம்மால வந்து நம்ம சுற்றி உள்ள விஷயங்கள் அனைத்துடனும் நம்ம இசையுடன் இருக்க முடியும் அப்படின்னா ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். நம்ம அனைத்துடன் இசையுடன் இருக்கும் பொழுது வாழ்வு வந்து ஒரு இசையுடன் அமையும் அப்படிங்கிறாங்க. நம்ம அது மாதிரி இசையுடன் நம்ம இல்லை அப்படின்னா வாழ்வுல வந்து அந்த லயம் கெட்டுவிடும், அந்த ஹார்மனி டிஸ்ஹார்மனி வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு வந்து கான்சியஸ் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல உயர்வு சென்றால் இந்த ஒரு திறன் ஒருவருக்கு கிட்டும். அனைத்து விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அந்த லயத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஒப்ப செயல்படுதல் என்கின்ற ஒரு திறனை ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பேஜ் 38, வரிகள் 579 to 585. Music spoke transcending mortal speech, as if from a golden phial of the all bliss, a joy of light, a joy of sudden sight, a rapture of the thrilled undying word, poured into his heart as into an empty cup, a repetition of God's first delight, creating in a young and virgin time. A music spoke transcending mortal speech.
அவரு கேட்ட அவருக்கு செவியில் கேட்ட அந்த ஓசை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இசை போன்று இருக்கின்றது. அந்த இது மனிதனுடைய வழக்கமான அந்த பேச்சு அதை தாண்டிய அதை கடந்த ஒரு நிலை ஒரு தன்மையை உடையதாக இருக்கின்றது. மனிதனுடைய பேச்சை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லயத்துடன் பொருந்தி இருக்காது. ஆனால் அவர் கேட்டது எப்படின்னா ஒரு இசையோட இருக்கின்றது. எது இசையோட இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எப்படி கிட்டுகின்றது என்றால் ஒரு இசைவோடு பொருந்திய ஒரு இசை போன்று அவர் கேட்கின்றார். மனிதனுடைய பேச்சிருக்கும் நிலைக்கு கடந்த நிலையில் இருப்பது போன்ற ஒரு அம்சத்தை உடையதாக அது இருக்கின்றது. As if from a golden file of the all bliss. இதுல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இங்க பகவான் குறிப்பிடுவது as if from a golden file of the all bliss. ஒரு ஃபயல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு குப்பி. அந்த குப்பியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாசனை திரவியங்கள் இது மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம ஒரு சின்ன குப்பியில வச்சிருப்போம். ஆனா அந்த குப்பியில ஒரு தங்கத்திலான குப்பி அதற்குள் என்ன இருக்கின்றது என்றால் ஒரு பேரானந்தத்தை தன்னுள் கொண்டுள்ள அந்த குப்பி அதிலிருந்து அவருக்கு வருகின்றது. எது வருகின்றது? a joy of light. ஒரு ஆனந்தம், ஒளியுடன் ஒரு ஒளியினுடைய ஆனந்தம் வருகின்றது. a joy of light, a joy of sudden sight. ஒரு பார்வை, ஒரு விஷன், ஒரு காட்சி, அதனுடைய மகிழ்ச்சி. இந்த தங்க குப்பையில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அது அவருக்குள் வருவது போன்று ஒரு ஜாய் ஆஃப் லைட், a joy of sudden sight வருகின்றது. a rapture of the thrilled undying word அப்படிங்கிறார். poured into his heart as into an empty cup. இதெல்லாம் வந்து எங்கு இது எல்லாமே வந்து எதை நிரப்புகின்றது என்றால் அவருடைய இதயத்தை. அவர் இதயம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு காலியான ஒரு கோப்பை போன்று இருக்கின்றது. இதெல்லாம் அந்த இந்த ஜாய் ஆஃப் லைட், ஜாய் ஆஃப் சடன் சைட், அதே போல ராப்சர் ஆஃப் த த்ரில்டு அன்டைங் வேர்ட். ராப்சர்னா பரவசம், த்ரில்டுனா ரொம்ப ஒரு த்ரில்டு நம்ம கேட்கிறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்ம ரொம்ப வந்து ஒரு பரவசம் அடையணும். அன்டையிங் வேர்டு எகைன் இந்த வேர்டு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சிருஷ்டிக்கும் சொல், பரமனுடைய சிருஷ்டிக்கும் சொல். இதெல்லாம் வந்து அவருடைய இதயத்துக்குள்ள அப்படியே பொழிகின்றது. ஒரு காலியான கோப்பைக்குள் இந்த விஷயங்கள்லாம் எவ்வாறு பொழியுமோ அது போல அவருடைய இதயத்துக்குள் பொழிகின்றது. a repetition of God's first delight creating in a young and virgin time. a repetition, மீண்டும் ஒரு விஷயம் நடக்குது. எது நடக்குது? God's first delight, பரம்பொருளினுடைய முதலாக ஆனந்தம். பரம்பொருளுக்கு எப்படி முதலாக ஆனந்தம் எப்படி கிட்டியது என்றால் இந்த என்டையர் பிரபஞ்சத்தையும் அது சிருஷ்டிக்கும் பொழுது அதற்கு கிட்டிய ஆனந்தம். சாவத்தில் வேறொரு இடத்துல கூட வரும். the dance of the first world creating bliss. நம்ம சிதம்பரத்துல அந்த ஆனந்த தாண்டவம் அதை பற்றி தான் நாங்கள் சாவித்திரியில வரும். அந்த ஆனந்த தாண்டவத்துல எதற்காக அந்த பரம்பொருள் நடனமாக மாடுகின்றது என்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த மகிழ்ச்சியில் ஆடும் அந்த நடனம். அதுதான் டான்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கிரியேட்டிங் பிளிஸ். கிரியேஷன்ல எதுக்கு பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தது என்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அது வந்து மீண்டும் இங்கு நடைபெறுகின்றது. a repetition of God's first delight creating என்ன எப்படி யங் அண்ட் வெர்ஜின் டைம், அந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில காலம் என்கின்ற ஒரு அம்சமே உருவாகாத நிலையில் அந்த நிலையில் ஏற்பட்ட அந்த சிருஷ்டி அதன் மூலமாக கிட்டிய முதலான ஆனந்தம்
பரம்பொருளுக்கு ஏற்பட்ட ஆனந்தம் மீண்டும் இங்கு ஏற்பட்டது அப்படிங்கிறார். இங்க பகவான் அதை ஒரு ஃபிகரேட்டிவாக நமக்கு இங்க குறிப்பிடுகின்றார். இது ஆம், பகவான் இங்க குறிப்பிடுவது என்னவென்றால், ஆஹ், அந்த உலகத்தை பரம்பொருள் சிருஷ்டிக்கும் பொழுது மிகவும் ஆனந்தத்துடன் அந்த செயல் நடைபெற்றது என்பதைத்தான் பகவான் இங்க வலியுறுத்துகின்றார். இந்த இந்த என்டையர் பிரபஞ்சம் ஆனந்தத்திலிருந்து தான் வெளிவந்தது. அதுதான் முக்கியமான விஷயத்தை, முக்கியமான கருத்தாக நாம் இங்க ஏற்றுக்கொள்ளணும். நாம் இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம்.